முக்கடல் அகலியும் முத்துரை வளமும் எழில்மிகு குற்றாலமும் ஏற்றதோர் மலைப்பாங்கும் கானகத்து மயிலும் மயிலின் எல்லின் நடனமும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி கோட்டை கொத்தளத்திலே அங்கே கொடி பறக்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை சொல்லி இன்றைய தினம் முல்லையும் குறிஞ்சியும் மல்லிகையும் ஓச்சாவும் வாளோடு முன்தோன்றி மூத்தகுடி அத்தமிழ்குடி புறநானூற்று செல்வந்த காலத்தை போல இரண்டாம் நெடுஞ்செழியன் குமரியிலிருந்து சென்னை மாநகரம் வரை மீன்கொடி ஏற்றி பிறந்த அந்த காலத்தை போல குமரியிலிருந்து சென்னை மாநகரம் வரை அல்லாது இங்கே இருக்கின்ற ஒரு பெண் நடிகராக இருந்தால் எப்படி புரட்சி தலைவர் நடிகராக இருந்து தமிழகத்தை ஆளவில்லையா? புரட்சி தலைவி அம்மா நடிகராக இருந்து தமிழகத்தை ஆளவில்லையா? அதே போல கலைவசனம் எழுதிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திலே ஆளவில்லையா? யாரும் மக்கள் கொள்ளவில்லையா? ஏற்றுக்கொண்டார்கள். நல்லதை ஏற்றுக்கொண்டார்கள், கெட்டதை அகற்றினார்கள். அதே போல இன்றைக்கு ஒரு நடிகையாக இருந்து ஒரு பெண்மணி அவர்களை கேவலப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது. மேடம் திரிஷா மேடம் அவர்களை ஒரு பெரிய முன்னணி நடிகை, அவர்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. அவர்கள் இன்னைக்கு நினைத்தால் வீட்டிலே உட்கார்ந்து தங்கத்தட்டிலே சாப்பிடலாம். எப்படி புரட்சி தலைவி அம்மா இருந்தார்களோ அதே போல இன்னைக்கு முன்னணி நடிகை திரிஷா மேடம் அவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசுவது, அவர்களை பற்றி ஏளனம் பேசுவது, அவர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது. ஏன் உங்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? இல்ல உங்க தாயும் பண்ணுதானே, உங்க அக்கா தங்கச்சியும் பண்ணுதானே? யாருடைய தனிப்பட்ட விமர்சனத்தை பேசுவதற்கு நீங்கள் யார்? முதல்ல உங்க யோக்கியதை பாருங்க. அதிமுக இருக்கிறவனும் திமுக இருக்கிறவனும் அவன் யோக்கியதை பாருங்க. தேவையில்லாம ஒரு பெண்ணை பேசினால் உங்களுக்கு இனிமேல் பொதுமக்கள் தான் பாடம் கொடுப்பார்கள், நாட்டு மக்கள் உங்களுக்கு சவுக்கடி கொடுப்பார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கொள்கை முதல்ல அம்மா அவர்களை கொண்டு வரும்போது புரட்சி தலைவரை பற்றி அம்மா அவர்களை பற்றி ஏளனமாக பேசினார்கள். ஏளனமாக பேசியவுடன் புரட்சி தலைவர் செய்தார். இல்லை நீங்க ஏன் பேசுறீங்க? நானே அவங்கள பாராளுமன்றத்துக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பினாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போல கொள்கையோரப்பு செயலாளர் ஆக்கினாரு, தமிழகம் பூரா சுற்றிவார் என்று. நீங்க பேசாம கிடக்கிறத அந்த அம்மாவை நீங்களா ஊதி ஊதி பெருசாக்கி தமிழகம் பூரா வந்துச்சுன்னா நீங்க ஒரு பயம் ஒரு கட்சி இருக்காது. திமுக அதிமுக போல புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால் எந்த பெண்மணிகளையும் இழிவாக பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். புரட்சி தலைவி ஆட்சியை அமைப்போம், புரட்சி தலைவி ஆட்சியை அமைப்போம் என்று சொல்கிறார்கள். புரட்சி தலைவி ஆட்சியை அமைப்பதற்கு கண்ணுக்கு தெரிந்த தூரம் இல்லை. நீங்கள் தான் இங்கே 100 அடி பள்ளத்தை தோண்டி அதிமுகவை குழி தோண்டி புதைத்து விட்டீர்களே. இனிமேல் எங்கே புரட்சி தலைவி ஆட்சி? புரட்சி தலைவி ஆட்சி தான் இன்றைக்கு அருமை அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்வார்கள். இங்கே புரட்சி தலைவரை போலும் புரட்சி தலைவியை போல் இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழக முதல்வர் என்று இன்றைக்கு பேசுகின்ற போதெல்லாம் சொல்லுகிறார். புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இனிமேல் புரட்சி தலைவியையும் புரட்சி தலைவரையும் நீங்கள் சொல்லுவதற்கு யோக்கியதையே இல்லை. எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டை குட்டிச்சோராக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு எங்கே போய் புரட்சி தலைவி ஆட்சியை அமைப்பதற்கு? ஆட்சியை அமைத்திருந்தால் 2021 அமைத்திருக்கலாம், ஆட்சியை அமைத்திருந்தால் 2026 அமைத்திருக்கலாம். கட்சி குறையில்லை, புரட்சி தலைவர் கட்ட சின்னம் குறையில்லை, தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி குறையில்லை. இந்த இயக்கம் போய் யாரிடம் சேரக்கூடாதோ அந்த இடத்திலே போய் சேர்ந்து இன்றைக்கு இந்த இயக்கம் நாசமாகிவிட்டது. ஆகையினால் அங்கே இருக்கின்ற கழக மீதி தொண்டர்களும் தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.